என்னுடைய எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி கேளுங்க பசங்களா தொகுத்து வழங்குறதுக்காக நான் எப்போ போல உங்கள் பிரியமான தோழி கனிகா வந்தாச்சு. கேளுங்க பசங்களா, கவனமா கேளுங்க. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. குழந்தைங்க மட்டும்தான் கால் பண்ணணும். கால் பண்றதுக்கு முன்னாடி டிவி வழியும் ஃபுல்லா மியூட்ல வச்சிடுங்க. அப்போதான் நீங்க பேசுறது எல்லாருக்கும் கேட்கும். சரிங்களா? நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் குட்டிமா யார் எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஹலோ, ஹாய் செல்லமே, யார் பேசுறீங்க? ரிபானா. ரிபானா, அப்பா வந்துட்டீங்களா? சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டேன். நீங்க? சாப்பிட்டேம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து என்ன கேட்கலாம்? சரி, நீங்க வீட்ல இருக்கும்போது அம்மாக்கு வந்து கூட ஹெல்ப் பண்ணுவீங்களா, இல்ல அம்மாக்கு வந்து நிறைய கஷ்டத்தை கொடுப்பீங்களா? ஹெல்ப் பண்ணுவேன். நிஜமாவா? அம்மா கிட்ட கேட்கணுமா? கேளுங்க. சரி, ஓகே ரிபானா, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? விடுகதை. விடுகதையா? கேளுங்க கேளுங்க. ஊர் இருக்கும் ஆனா வீடு இருக்காது, கடல் இருக்கும் ஆனா தண்ணி இருக்காது, அது என்ன? தெரியலையே, யாராவது ஹெல்ப் பண்றாங்களா பாருங்களேன். நீங்களே சொல்லிடுங்க ரிபானா. நீங்களே சொல்லிடுங்கம்மா. வேர்ல்ட் மேப். வேர்ல்டு மேப்பா? ஆமா. சூப்பர் ரிபானா, அழகா எப்பவும் போல சூப்பரா வந்து ஒரு விடுகதை கேட்டு என்ன மாட்டி விட்டுட்டீங்க. பரவாயில்ல, உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். நம்மளோட ரெகுலர் காலர் ரிபானாக்காக சூப்பரான பாடல் பார்த்தாச்சு. அடுத்த குட்டி பார்த்துடலாம். ஹலோ, யார் அது? யார் குட்டிமா? ஓகே, என்ன படிக்கிறீங்க அம்மோ? என்னம்மா, இன்னும் ஸ்கூல் போகலையா நீங்க? 2 வயசு ஆகுது உங்களுக்கு. சாப்பிட்டீங்களா அம்மோ? என்ன சாப்பிட்டீங்க? பால். குட்டி பசங்களாம் பால் தான் குடிக்கணும்ல. சரி, ஓகே, என்ன ரைம்ஸ் பாடுறீங்களாமா? பாடுங்கம்மா பாடுங்கம்மா. கிளம்பிட்டீங்களாமா? இவ்வளவு அழகா இருக்குல்ல, ஒரு குட்டி குழந்தைங்க, ஒரு 1.5 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைய பாட வைக்கிறதுக்காக அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே. சூப்பருங்க. அந்த அவங்க 2 பேருக்காகவுமே ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான அந்த பாடல் பார்த்தாச்சு. அடுத்த குட்டி பார்த்துடலாம். ஹலோ, யார் இது? பேர் சொல்லுங்கம்மா, லைனுக்கு வந்தாச்சு. ஸ்வேதா குட்டிமா, என்ன படிக்கிறீங்க? உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்குமா. நல்லா படிங்க, சரியா? சரிம்மா, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? கண்டிப்பா சொல்லுங்க. அப்புறம் ஒண்ணுதானா? போதுமா இன்னைக்கு ஒண்ணு? ஓகே ஸ்வேதா, நீங்க சொல்லுங்க. வீட்ல இருக்கும்போது அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, இல்ல அம்மாக்கு நிறைய கஷ்டத்தை கொடுப்பீங்களா? ஹெல்ப் நிறைய செய்வேன். நிஜமா? சரி, ஓகே செல்லமே, இதே மாதிரி தான் இருக்கணும், சரியா? உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். ஹே செல்லக்குட்டீஸ், இந்த நிகழ்ச்சி கேளுங்க பசங்களா. நான் உங்கள் கனிகா. பசங்களாம் கவனமா கேளுங்க. நம்ம வந்து சிவிங்கம் பப்ளிகம்லாம் சாப்பிட்டோம் இல்லையா? சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே கண்டத்துல துப்பக்கூடாது. எதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம துப்புறதுனால காக்கா, குருவி, பேர்ட்ஸ், அப்புறம் அணில் குட்டி இதெல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு செத்து போயிடுறாங்க. பாவம் தானே? ஸோ அதனால அதை சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி பேப்பர்ல அதை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே ஆகாது, சரிங்களா? அடுத்த குட்டி பசங்க பார்த்துடலாம். யார் இது? ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்க குட்டி. நான் பேசுறேன். அனிஷா? அப்படிங்களா? சூப்பர் குட்டிமா, என்ன படிக்கிறீங்க அம்மோ? என்னம்மா, எல்கேஜா? டபுள் வாய்ஸ் வருது. குட்டிமா, சாப்பிட்டீங்களாமா? என்ன சாப்பிட்டீங்க? ஹலோ,
ரொம்ப நல்லா இருக்கேன் குட்டிமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா சமத்தா ஸ்கூல் போய் படிங்க சரியா? என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? ஸ்கூல் போங்க அம்மா. பாடுங்க பாடுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடலாமே அம்மா. சரி பாடுங்க குட்டிமா. பாட மாட்டீங்களா? ஏன் இப்படி? பரவாயில்ல செல்லுமே. நெக்ஸ்ட் டைம் வந்து அம்மா வந்து டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு சொல்லுங்க. அப்போதான் நீங்க பாடுறது எல்லாருக்கும் கேட்கும் சரிங்களா? அந்த செல்ல குட்டீஸ்க்காகவே ஸ்பெஷலா ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். ஹே செல்ல குட்டி, சேர்ந்த நிகழ்ச்சி கேளுங்க பசங்களா. நான் உங்கள் கனிகா. அடுத்த குட்டி யார் பார்க்கலாம். யார் இது? ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க குட்டி. ஹரிப்ரியா. ஹரிப்ரியா, அழகா சொல்றீங்கம்மா உங்க பேரு. என்ன படிக்கிறீங்க? 2nd ஸ்டாண்டர்ட். 7th-ஆ? செகண்ட் ஸ்டாண்டர்டா? சரி ஓகே ஓகே, நல்லா படிங்க சரியா? ஈவினிங் என்ன சாப்பிட்டீங்க ஸ்கூல் வீட்டு வந்து? இன்னும் எதுவும் சாப்பிடல. பசிக்கலையா உங்களுக்கு? சரி சீக்கிரம் சாப்பிடுங்க சரியா? ஹலோ, சரி ஓகே. நீங்க சொல்லுங்க குட்டிமா, வீட்ல இருக்கும் போது அம்மாக்கு நிறைய வேலை கொடுத்து கஷ்டப்படுத்துவீங்களா இல்ல அம்மாக்கு கூட ஹெல்ப் பண்ணுவீங்களா? அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நிஜம் தானா? அம்மா கிட்ட கேட்கட்டுமா நானு? அப்ப பொய்யா? சரி குட்டிமா, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில? கிளம்பிட்டீங்களா? நான் இப்படி கேட்டா போயிடுவீங்களா நீங்க? பரவாயில்லம்மா, உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். சூப்பரான பாடல் பார்த்தாச்சு. அடுத்த குட்டி பார்த்துடலாம். ஹலோ, யார் அது? பேர் சொல்லுங்க குட்டி. பத்மாவதியா? ஹேமாவதி கரெக்டா? என்ன படிக்கிறீங்க செல்லமே? செகண்ட் ஸ்டாண்டர்ட். நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பீங்களா? ஸ்கூல் விட்டு வந்து என்ன சாப்பிட்டீங்க இப்போ? தோசை. எனக்குலாம் இல்லையா தோசை? தரமாட்டீங்களா? தருவீங்க. என்ன பண்ண போறீங்க செல்லமே இன்னைக்கு? பாட போறீங்களா? பாருங்க. அவ்வளவு தானே, போதுமா? சூப்பரா பாருங்க குட்டிமா. தினமும் இதே மாதிரி கால் பண்ணி அக்காக்காக பாருங்க. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். ஹே செல்லக்குட்டி, சேர்ந்த நிகழ்ச்சியை கேளுங்க பசங்களா. நான் உங்கள் கனிகா. நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் லக்கி குட்டி யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, யார் இது? ஹலோ, பேசுங்க குட்டிமா, பேர் சொல்லுங்க. என்ன நேம்மா? ஓகே, சாந்தியா. சரி ஓகே, என்ன படிக்கிறீங்கம்மா? 3rd ஸ்டாண்டர்ட். நல்லா படிங்க சரியா? சாப்பிட்டீங்களா? டிவி பார்க்காம பேசுங்க. டிவி பார்க்காம பேசுங்க சரியா? சரி ஓகே. நீங்க வீட்ல இருக்கும்போது அம்மாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்ல ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பீங்களா? நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்களா? சமத்து குட்டிமா, நீங்க டிவி பார்த்துட்டே பேசுறீங்க, அதனால பேசவே முடிய மாட்டேங்குது சரியா? இருக்கீங்களா? கிளம்பிட்டீங்களா? சொன்னல டிவி பார்க்காம பேசுங்க அப்படின்னு. அதான் கட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே குட்டிமா, உங்களுக்காக சூப்பரான பாடல் வருது. நிஜமாவே இந்த 1 மணி நேரம் அழகாக பேசின மழலைகள் குரல்கள் கேட்டு நீங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்க. மீண்டும் நாளை மாலை இதே நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவோர் உங்கள் பிரியமான தோழி கனிகா. பாய்.